வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. உலகில் உள்ள மனவளக்கலை குடும்பத்தை சார்ந்த அனைத்து சொந்தங்களுக்கும் எனது மாலை வணக்கம். எல்லாருக்கும் கேக்குதுங்களா ஐயா? எல்லாரும் கேக்குதாங்க? ஐயா, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன்யா. இன்றைய சிந்தனை வழங்குவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த சிங்கப்பூர் ஸ்கை மெடிடேஷன் அம்மா மையத்தின் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இணையவெளி சிந்தனை விருந்தில் கலந்து கொண்டுள்ள அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும், அனைத்து மனவளக்கலை குடும்ப சகோதர சகோதரிகளுக்கும் எனது மாலை வணக்கம். இன்றைய தலைப்பு உயர் மனம். இருந்தும் சேர்த்து கொண்டிருக்கிறான் உயர் பணம் படைத்தோர்கள், இறந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உயர் மனம் படைத்தோர்கள். இந்த வரிக்கேற்ப நாம் இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும், இறந்த பின் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டது, உயர் மனம் என்ற தலைப்பு. இந்த பிரபஞ்ச தோட்டத்தில் இறுதியாக பூத்த மலர்தான் மனிதன். இறைநிலையின் முழுமையான படைப்பு. இறைநிலை தனது அனைத்து வசதிகளையும் மனிதனிடம் படைத்து அனைத்து செல்வங்களையும் மனிதனுக்கு வழங்கி இந்த மனித இனத்தை தோற்றுவித்துள்ளான். மனிதன் என்பவன் மனதால் நடப்பவன். மனிதனுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பம்சம் ஆறாவது அறிவாகிய மனம். இந்த மனதை மனிதன் எப்போதுமே இதமாக வைத்திருப்பதற்கு விரும்புபவன். மனிதன் தனது மகிழ்ச்சிக்காக உலகில் உள்ள இயற்கை பஞ்சபூதங்கள் அனைத்தையும் ஆட்டி படிக்க ஆசைப்படுகிறான். முடிந்தவரை அதில் வெற்றியும் பெற்றுள்ளதாக தனக்குத்தானே ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு அதில் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறான் மனிதன். அதன் விளைவாகத்தான் நாம் இன்று சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய கோவிட்-19. ஆனால் மனிதனால் ஒடுங்க செய்ய முடியாத ஒரே விஷயம், அவனுடைய மனதை ஆன்மாவிற்குள் ஒடுங்க செய்ய முடியவில்லை. எவ்வாறு நீரானது பள்ளத்தை நோக்கி செல்கிறதோ அதுபோல் மனதை கீழானவற்றை நோக்கியே மனிதன் செலுத்தி கொண்டுள்ளான். அதற்கு காரணம் உணர்ச்சியின் துணையோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை. உணர்ச்சி பெருக்கால் செல்ல விரும்புவதே இந்த கீழான நிலைக்கான காரணம். அப்படிப்பட்ட மனதை அறிவின் வழி செலுத்த வேண்டும். நம் மனதில் அறிவிற்கும் நமது உணர்ச்சிக்கும் இடையே ஒரு பெரும் போராட்டமே நிகழ்ந்து கொண்டுள்ளது. மனம் அறிவு துணை கொண்டு இயங்கினால் நன்மையும், உணர்ச்சியின் துணை கொண்டு இயங்கினால் தீமையும் ஏற்படும். இது ஒரு சிறு கதை மூலம் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஒரு வேடன் ஒரு காட்டிற்குள் செல்கிறான். அப்போது அந்த வேடனை புலி துரத்துகிறது. அந்த வேடன் புலி துரத்துவதை பார்த்துட்டு போய் ஒரு மரத்துல ஏறி உக்காந்துக்கிறான். அந்த மரத்துல பார்த்தோம்னா மரத்துக்கு மேல, அவனுக்கு மேல ஒரு கரடி மரத்துல உட்காந்துருக்கு. இவனுக்கு பயம், மேல கரடி கீழே புலி. இப்ப இந்த கரடியானது அவனை பார்த்துட்டு பேசாம அது பாட்டுக்க படுத்திருக்கு. இந்த புலி கீழே இருந்து பாக்குது. பார்த்துட்டு கரடி, அதாவது விலங்கு இனம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துரும் இல்லையா? அப்ப அந்த கரடி கிட்ட புலி ஒரு டீல் பேசுது. என்ன அப்படின்னா, கரடி நீ அந்த மனுஷனை கீழே தள்ளி விட்டுரு, நான் உன்னை சாப்பிட்றேன், மீதி நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு டீலிங் பேசுது. ஆனா கரடி ஒரே வார்த்தையில சொல்லிடுது, இந்த மனிதன் இந்த மரத்தை சரணடைந்து வந்து விட்டான், ஏறிட்டான். இந்த மரமானது தன்னை காப்பாற்றும்ங்கிறத நம்பி ஏறிட்டான். அதே மாதிரி நானும் இந்த மரத்தை சரணடைந்து ஏறிவிட்டேன். அந்த வகையிலே இந்த மரத்தை சரணடைந்தவன் என்னை சரணடைந்தவன் ஆவான். இந்த மரத்தை நம்பி வந்தவனுக்கு அவன் என்னை நம்பி வந்தவன் போலதான். அவனுக்கு நானு துரோகம் பண்ண மாட்டேன், அதனால நான் கீழே தள்ளிவிட மாட்டேன்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு தூங்கிடுது. இப்ப இந்த புலி என்ன பண்ணுதுன்னா, ஏன்னா புலியோக்கு பசி அதிகம், அதுக்கு ஏதாவது ஒரு உணவு வேண்டும். அந்த வகையிலே மனிதன்கிட்ட ஒரு டீல் பேசுது. மனிதா, நீ அந்த கரடியை கீழே தள்ளி விட்டுரு, நான் அதை சாப்பிட்டுக்கிறேன், உன்னை விட்டுறேன், நீ தப்பிச்சு ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி பேசுறப்ப
அந்த மனிதன் அதற்கு சரி என்று கூறிவிட்டு அந்த தூங்கி கொண்டிருக்கக்கூடிய கரடியை போய் கீழே தள்ளி விடுறான். அந்த கரடியானது கீழே விழும் பொழுது அது இன்னொரு கிளையை பிடிச்சு அந்த இன்னொரு கிளையை பிடிச்சிட்டு தொங்குது. ஏன்னா மரத்தை நம்பி அந்த கரடி போயிருக்கு. அப்ப மரமானது தன்னை சரணடைந்தவர்களை விடுவதில்லை. சோ அந்த வகையில அந்த கரடி இன்னொரு கிளையை பிடிச்சுக்கிட்டு இருக்கு, பிடிச்சு அதுல படுத்திருக்கு. அப்ப அந்த புலி சொல்லுது கரடி கிட்ட, நீ பாத்தீங்களா மனுஷன் உன்னையவே கீழே தள்ளி விடுறதுக்கு துணிஞ்சுட்டான், அப்ப நீ அவனை தள்ளி விடுறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேக்குது. அப்ப அந்த கரடி சொல்லுது, மனிதன் கீழான எண்ணத்திலே கீழான நிலையிலே செயல்கள் செய்தாலும், ஒழுக்கம் தவறி செயல்கள் செய்தாலும் நான் எனது தர்மத்தை மீற மாட்டேன். என்னை நம்பி வந்தவனே, என்னை சரணடைந்தவனே நான் எந்த விதத்திலும் நான் அழிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கேன், அதனால இந்த வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி புலிகிட்ட சொல்லிடுது. சோ இந்த கதைகளை நம்ம பார்க்கும் பொழுது மனிதன் உணர்ச்சி வயப்பட்டு தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே எந்த செயலை செய்வதற்கும் துணிந்து விட்டான். ஆனால் விலங்குகள் அதை நம்ம யார் சரணடைந்தார்களோ சரணடைந்தவர்களை காக்க வேண்டும் என்ற நிலையிலே அனைத்து உயிரினங்களும் இயற்கை எல்லாமே இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த விதத்துல இந்த மனமானது எப்படியெல்லாம் மாறுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுல நம்ம மனம் என்பது தனி மனமானது மொத்த பிரபஞ்ச மனத்தோட ஒரு பகுதி தான். அதாவது பிரபஞ்சம்ங்கிறது டோட்டாலிட்டி, தனி மனம்ங்கிறது ஃபிராக்ஷன், அதனுடைய ஒரு ஃபிராக்ஷன் தான் நம்ம தனி மனம். அது எப்போதுமே நம்ம இந்த பிரபஞ்ச மனத்தோடு இணைந்துதான் செயல்படுகிறது. அந்த ஆன்மாவை தவிர அனைத்து ஒவ்வொரு கணமும் மாறிக்கிட்டே தான் இருக்கு. நம்ம ஆன்மா மட்டும்தான் மாறாமல் நிலையாக இருக்கு. ஏன்னா அது இறைநிலையின் ஒரு பகுதி, மீது எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு. அதனால்தான் மனிதன் மனதோட இயக்கங்களை முழுவதும் நிறுத்துவதுங்கிறது அவனால முடியாத ஒண்ணா இருக்கு. அப்படி நிறுத்துறது பகிரத பிரயத்தனம் பண்ணாதான் நிறுத்த முடியும். சோ இப்ப இந்த உயர் மனம் அப்படின்னா, ஏன்னா நமக்கு இறந்த பின்னாடி நாம் வாழ வேண்டும், நம்மை வாழ செய்யக்கூடியதுதான் இந்த உயர் மனம். உயர் மனம்னா என்ன, ஏன் இந்த வார்த்தையை நான் என்னோட தமிழாசிரியர்கிட்ட கேட்கிறப்ப உயர் மனம் அப்படின்னு என்ன சார் அப்படிங்கிறப்ப அவர் ஈஸியா சொல்லிட்டாரு, அது ஒரு வினைத்தொகைப்பா. ஏன்னா நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம், ஊறுகாய் அப்படின்னா முக்காலத்திற்கும் வரக்கூடிய ஒரு இது, ஊறுங்காய், ஊறுகின்ற காய், ஊரிய காய் அப்படின்ட்டு நம்ம வினைத்தொகையில படிச்சிருப்போம். அது மாதிரி இந்த உயர் மனம்ங்கிறது உயர்ந்த மனம் இறந்த காலத்திலையும் இருக்கும், நிகழ்காலத்திலையும் இருக்கும், எதிர்காலத்திலையும் இருக்கக்கூடிய ஒன்று. உயர் மனம்ங்கிறது 3 காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒன்று. அதாவது இந்த உயர் மனம் அப்படிங்கிறது முக்காலமும் வரக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி இந்த மனம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாக்குறப்ப, மனம் என்ற சொல்லானது மண்ணுதல் அப்படிங்கிற அடிப்படை சொல்லிலிருந்து வந்துள்ளது. மண்ணுதல் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, நிலை பெறுதல், நிலைத்து இருத்தல், தங்குதல், பொருந்துதல், விடாது முயல்தல், உறுதியாய் நிற்றல் அப்படிங்கிற தமிழ் அர்த்தத்தை இந்த மண்ணுதல்ங்கிற சொல் கொடுக்கிறது. ஆங்கிலத்தில் பார்த்தோம்னா அதை எட்டர்னல் பீயிங் அட் ஹோம் அப்படின்லாம் சொல்றோம். இது எது சார் மண்ணுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பாக்குறப்ப, அதாவது எதோட நிலை பெறுதல் அப்படின்னா, நம்ம ஆன்மா நிலை பெறுதல், ஆன்மாவில் நிலை பெறுதல், இறைநிலையோடு பொருந்துதல், இறைநிலையோடு நிலை பெறுதல், இறைநிலையை அடைவதற்கு விடாது முயல்தல், இறைநிலையில் உறுதியாய் நிற்றல், ஆன்மாவில் உறுதியாய் நிற்றல். இது மாதிரி இந்த மனதின் இயல்பே அதுதான், ஆன்மாவோடு ஒன்றுதல், இறைநிலையோடு ஒன்றுதல் தான் மனதின் இயல்பே. அதனால்தான் அதற்கு பெயரே மனம் அப்படிங்கிறது அந்த மண்ணுதல்ங்கிற வார்த்தையிலிருந்து வந்திருக்கு. நம்ம சாமிஜி ஈஸியா சொல்லிடுவாங்க, மனம் அப்படிங்கிறது உயிரின் படற்கை நிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மனம் அறிவியல்ல நம்ம பார்க்கிறப்ப, அறிவியல் பூர்வமாக பார்க்கும்போது மனம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமது புலன்களின் வழியாக தூண்டப்பட்டு அந்த தூண்டலானது நரம்புகளின் மூலமாக மூளையை சென்றடைந்து அந்த சென்றடைந்த செய்தியானது மூளையோடு தொடர்பு படுத்தி அதில் எண்ணங்களாக தோன்றி இப்படி பல எண்ணங்களின் தொகுப்பாக மனம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அறிவியல் கூறுகிறது. இந்த மனதை பற்றி ஒவ்வொரு அறிஞர்கள் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை கூறுகிறாங்க. இதுல மகாகவி பாரதியார் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே நம்ம உள்ளத்துல உண்மை இருந்ததுன்னா வாக்கிலும் ஒளி இருக்கும், வாக்கும் தூய்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி புத்தர் தனது தம்மபதத்தில் மனம் அலைபாயக்கூடியது, நிலையற்றது, அது இஷ்டப்பட்ட இடத்திற்கு சிறகடித்து பறக்கும், மனதை கட்டுப்படுத்துவது கடினம், ஆனால் அதை கட்டுப்படுத்தி ஆக வேண்டும், கட்டுப்படுத்தினால் மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டுமல்லாது கட்டுப்படுத்தப்பட்ட மனமானது இன்பத்தின் உறைவிடமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி தனது தம்மபதத்தில் புத்தர் கூறியுள்ளார்.
அதே போல் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி உலக நீதியில சொல்லியிருக்காங்க. பொதுவாக இந்த மனம் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லி பொதுவே எல்லாருமே சொல்லிடுவாங்க. ஆனா மகரிஷி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனித மனம் அப்படிங்கிறது ஒரு பேரியக்க மண்டலத்தின் பொக்கிஷம். ஏன்னா அதுதான் ஒரு பொக்கிஷம். இந்த பேரியக்க மண்டலத்தில் மனிதனுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமே இந்த மனம்தான். இந்த மனம் என்பது ஒரு புதினம். அதை மனதை உணர்ந்த அளவில் தான் நமக்கு உயர்வு என்பார்கள். மனதை நம்ம எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கோமோ அந்த அளவுக்கு தான் நமதுக்கு மனிதனுக்கு உயர்வு அப்படிங்கிறத, மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ, மனமதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே, மனமதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பமாம், மனத்திலே உள் எல்லாம் மற்றெங்கு தேடுவீர் அப்படின்னு சொல்லி நம்ம சாமிஜி சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாது மனமானது அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பெரும்பாலான மகான்கள், பெரும்பாலான ரிஷிகள் எல்லாருமே மனதை கட்டுப்படுத்த வேண்டும், மனதை அடக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம சாமிஜி மட்டும்தான் மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும். ஏன்னா அந்த மனம் என்ன அப்படின்னு சொல்லி அறிய நினைச்சிட்டு அது ஆட்டோமேட்டிக்கா அடங்கிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மனம் போலத்தான் வாழ்வு, மனதின் வழிதான் உலகை நாம் காண்கிறோம். அத்தகைய மனதை நம் தூய்மையாக வைத்திருப்பதுதான் சிறந்த அறம் அப்படிங்கிறத வள்ளுவர் அவங்க சொல்லியிருக்காங்க. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர அப்படின்னு சொல்லி, மனம் தூய்மையாக இருப்பதுதான் அறம். மற்றவை எல்லாமே வெளி கோலம் தான். நம்ம என்னதான் கோலம் போட்டு நான் ரொம்ப நல்லவே அப்படின்னு சொல்லி நம்ம என்னதான் வேஷம் போட்டாலும் அது வீண் ஆரவாரமாகத்தான் இருக்கும். நமது மனம் தூய்மையாக இருந்தால்தான் அதனுடைய வெளிப்படையாக தெரியும் அப்படின்னு சொல்லி, மாசில்லாத மனம் அறம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்ப மனம், உயர் மனம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, இறை உணர்வோடும் அறநெறியோடும் இருக்கக்கூடிய மனமே உயர் மனம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை நாம் இங்க பார்க்கலாம். நம்ம இருக்கக்கூடிய வீட்டை நம்ம எப்படியெல்லாம் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி அழகா தூய்மையா வச்சிருக்கோமோ, அதே மாதிரி இந்த மனம் குடியிருக்கக்கூடிய வீடான உடலையும் நம்ம என்ன பண்ணோம், டெய்லி குளிச்சு சோப் போட்டு குளிச்சு அதை தூய்மைப்படுத்தி அதற்கு பொருத்தமான உடை அணிந்து அழகு பார்க்கிறோம். ஆனா நம்ம மனதை நம்ம அப்படிலாம் பண்றோமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா நம்ம மனதை நம்ம அழகுபடுத்துறதுக்கு அவ்வளவு ஆர்வம் காட்டுவதிலே அதற்கான முயற்சி செய்வதில்லை. ஆனா நாம் மனம் என்னும் இந்த அழகிய தோட்டத்தை அழகுபடுத்த வேண்டும். அங்கு மண்டி கிடக்கக்கூடிய தேவையில்லாத புதர் செடிகள், முட்செடிகள் இது எல்லாத்தையுமே அகற்ற வேண்டும். அங்க அகற்றி சும்மா அகற்றிட்டு விட்டுட்டோம்னா திருப்பி புதர் செடிகளும் முட்செடிகளும் வளர்க்கத்தான் செய்யும். அதுக்கு பதிலாக நம்ம மனமுள்ள வண்ண வண்ண மலர் செடிகளை அங்கே நட்டு அதற்கு உரமிட்டு நீர் பாய்ச்சி வளர்க்க வேண்டும். அவ்வாறு வளர்த்தால் அடுத்த முட்செடிகளும் புதர் செடிகளும் வருவது தடுக்கப்படும். சோ இதற்கு நமக்கு என்ன வழி பாக்குறப்ப, இந்த உடலானது பல கோடி அணுக்கள் சேர்ந்த கூட்டு இயக்கமான இந்த உடல், இந்த உடலில் இயங்கக்கூடிய உயிர், இந்த உயிரின் படற்காற்றலான மனம், இவற்றின் இயக்கத்தை உணரக்கூடிய அறிவு, இது எல்லாத்துக்கும் மூலமான பரம்பொருள். இவை பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் நமக்கு வேண்டும். அப்படி அறிந்து கொள்றதுதான் இப்ப இருக்கக்கூடிய அவசியம். இதை தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு அந்த வழி தெரியும். அது மட்டுமல்லாது உடலில் 6வது அறிவாக இருக்கக்கூடிய மனம் பரம்பொருளை உணர்ந்து முழுமையடையும் பொருட்டுதான் இந்த மனமானது எழுச்சி பெற்றுள்ளது. இந்த மனதை நாம் பண்படுத்த வேண்டும். அதே மாதிரி இந்த மனதை பண்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதான் அறமும் மதங்களும். இது எல்லாமே பிறர் உயிர் துன்பப்படுவதை பார்த்து அதை ஒத்து வளர்ந்து அதை போக்க வேண்டும் அப்படிங்கிற மனதில் இருந்த கருத்து தான் கருணை அப்படிங்கிற உணர்வு. அதுதான் அறமாக மாறுகிறது. அதனால் மனம் தன்னலம் கருதாது பிறரது துன்பத்தை போக்கும் விதத்தில் செயல்பட வேண்டும். ஆனால் இன்னைக்கு மனம் அப்படியா இருக்கு. மனிதனோட மனமானது தன்னல நோக்கில் மயக்க நிலையில் புலன்வயப்பட்டு பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் அப்படிங்கிற 6 குணங்களாக மாறி செயல்படுகிறது. இவ்வாறு செயல்படுறதுனால்தான் மனிதனுக்கு துன்பம் ஏற்படுகிறது, அந்த மனதிற்கு துன்பம் ஏற்படுகிறது. மனித சமுதாயத்தின் தனி வாழ்விலும் பொது வாழ்விலும் காணப்படும் குறைகளுக்கெல்லாம் அடிப்படை காரணமேவும் இந்த நம்முடைய மனதை அறிந்து அதை நெறிப்படுத்தி வாழ்கின்ற வாழ்க்கை முறை தெரியாதனாலதான் அவ்வளவு கஷ்டம் நம்ம படுகிறோம். அதே மாதிரி நம்முடைய மனத்தை முறையாகவும் கவனமாகவும் நம்ம மேற்பார்வையிட முடியும். இதை நம்ம பெரும்பாலானோரும் அதை நம்ம செய்யறது இல்லை. ஏன்னா நம்ம கண்ட்ரோல் இருக்கக்கூடியத
நம்ம அதை செய்யறது இல்ல. அந்த மனச்சோதனை தொடர்ந்து நடைபெற்றால் நாம் நம்முடைய மனதை பண்படுத்தி நம்மை மேலான ரீதியில் நம்மால் செலுத்தி கொள்ள முடியும். இதுதான் நம் மனமானது. அப்பதான் நம்ம மனம் உயர் மனமாக மாறும். இந்த மனத்தை நாம் ஏன் தூய்மைப்படுத்திக்கணும், ஏன் இது உயர் மனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதுக்கு வள்ளுவர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மனநலத்தின் ஆகும் மறுமை மற்றத்தும் இனநலத்தின் ஏமா புடைத்து அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மனத்தின் நன்மையால், மனத்தின் தூய்மையால் மறுபிறவியில் இன்பம் உண்டாகும். அதாவது நமக்கு மறுபிறவி, நமது சாமிஜி அவங்க நம்மளுடைய மறுபிறவிங்கிறது நமது குழந்தைகள் தான் சொல்லிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் மறுபிறவியை பொறுத்த வரைக்கும் பலவிதமான கருத்துக்கள் இருக்கு. ஆனால் நமது சாமிஜி நமது குழந்தைகள் தான் நமக்கு மறுபிறவின்ட்டாங்க. அப்ப நமது மறுபிறவியில் இன்பம் உண்டாகும்னா நம்ம குழந்தைகளுக்கு இன்பம் உண்டாகும். குழந்தைகளுக்கு இன்பம் உண்டானால் நமக்கும் அது இன்பமாக இருக்கும். அப்ப இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு இன்பத்தை தரக்கூடிய மனம் இந்த உயர் மனம். அதற்காகவே நாம் மனதை உயர் மனமாக மாற்ற வேண்டும். இந்த மனதை நம்ம எப்படி உயர் மனமாக மாற்ற முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, மன இருள் நீக்கி வாழ்க்கை இன்பத்தை முழுமையாக துய்த்து பிறவி பேற்றை அடைய வேண்டும் அப்படிங்கிற நோக்கில் வாழ முற்படும் மனிதனை அறியாமைங்கிற ஒண்ணு தடுத்து அதை திசை திருப்பி விட்டுறது. அந்த அறியாமையை அகற்றி அறிவின் ஒளியில் வாழ வழிகாட்டுறவங்க தான் அந்த மனதை உயர் மனமாக மாற்ற முடியும். அப்படி வழிகாட்டுபவர் தான் குரு. அதற்கு நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, வள்ளுவர் அதற்கு ஒரு எளிய குரல்ல சொல்லிட்டாங்க. பெரியாரை துணைக்கோடல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல, அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது அறம் உணர்ந்தவர், தன்னை விட அறிவில் மூத்தவராய் இருப்பவரின் நட்பை நாம் சேரும் வகையறிந்து ஆராய்ந்து சேர்ந்தால் நம் மனமானது உயர்வடைய செய்வார். அவங்க நம்மை விட அறிவில் சிறந்தோர், அறம் அறிந்தோர், அவங்களோட நம்ம சேர்ந்துட்டாலே போதும். அவங்க நம்மளை உயர்த்தி, வாழ்வில் உயர்த்தி, நமது மனதை உயர் மனமாக மாற்றி வாழ்வில் நம்மை உயர்த்தி விடுவாங்க. நமது இந்த வாழ்வின் நோக்கம் என்னவோ அதை அடைய செய்வாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நமது குரு தான் அந்த பெரியார். அதாவது குருட்டினை நீக்கும் குருவினை கொள்வார், குருட்டினை நீங்கா குருவினை கொள்வார், குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குழி விழுமாறே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த வகையில பார்த்தோம்னா, நமது குருட்டை போக்கக்கூடிய குருவை தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டுமே ஒழிய, நமது குருட்டை மேலும் குருட்டாக்கி குழியில் விலை செய்யக்கூடிய குருவை நாம் தேர்ந்தெடுக்க கூடாது. அந்த விதத்திலே தன்னை அறிந்து அந்த தன்னிலையிலே வாழ்ந்து தனி கருணை வடிவான குரு குணநலம் என்ற குன்றின் மீது நின்று இயற்கையை முழுமையாக உணர்ந்த பின் பிறருக்கு எடுத்துரைக்கும் இந்த குரு. இவர்களின் கருத்துகளுக்கு தான் இறைவன் சொல்லாக வெளிப்பட அதை செவியுறும் மக்களின் மனத்தை பண்படுத்துகிறது. தான் எத்தகைய நிலையில் இருக்கின்றாரோ அத்தகைய நிலையிலே தன்னை நம்பி வந்த சீடர்களையும் அந்த நிலைக்கே உயர்த்துகிறார்கள். இதை பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் தெளிவாக விளக்குறாங்க. அதாவது ஒரு இடத்துல ஒரு ஆள் எட்டி பார்க்க முடியாத உயரத்துல ஒரு பெரிய பாத்திரத்துல ஒரு பொருள் வைக்கப்பட்டிருக்கு. அதன் மேல் ஒரு ஏணி ஒண்ணு சாட்சி வச்சிருக்காங்க. அந்த ஏணியின் மீது ஏற தெரிந்த சிலர் அதன் மேல் ஏறி அந்த பாத்திரத்துல என்ன இருக்குன்னு பாக்குறாங்க. உள்ள சுவை மிகுந்த பாயாசம் இருக்கிறது. அந்த ஆனந்த பாயாசத்தை அருந்தி ஆனந்த களிப்புற்று அந்த பாயாச சுவையிலேயும் திளைத்து மூழ்கி விடுறவங்க சிலர். அதே போல் அந்த இனிமையை, அந்த சுவையை அறிந்தவர்கள் கீழுள்ள மக்களையும் கீழுள்ளவர்களுக்கும் அந்த இனிமையை தெரிவிக்க வேண்டும், இனிமையை கூற வேண்டும், அவர்களும் இந்த இனிமையை அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கில் கீழே நம்மை கீழுள்ளவர்களை அதே ஏணியில் ஏற்றி அந்த இன்சுவையை அறிய செய்யறாங்க. அந்த ஏணியில் ஏற முடியாதவர்களுக்கு தனது வலிமையை கொடுத்து ஏற செய்யறாங்க. அவங்கதான் போற்றுவதற்கு உரிய குருமார்கள். அந்த வகையிலே வாழையடி வாழையாக நமது குரு தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்களை சரணடைவதுதான் இந்த உயர் மனம் பெறுவதற்கான ஒரே வழி. அப்ப அவரை சரணடைவதுன்னா நம்ம என்ன பண்ணணும்? அவரை டெய்லியும் கும்பிட்டால் போதுமா அப்படின்னா
கிடையாது. அவர் கூறிய கருத்துக்களை நாம் உள்வாங்கி அவர் கூறிய பயிற்சிகள், உடற்பயிற்சிகள், காயகல்ப பயிற்சி, அகத்தவம், அகத்தாய்வு ஆகிய பயிற்சிகளை நாம் முறைப்படி கற்று அதை நாம் முறைப்படி செய்து அதை நமது வாழ்வின் ஒரு அங்கமாக மாற்றிக்கொண்டால் நமது மனமானது உயர் மனமாக அடையும். உடல் நலமாக இருந்தால்தான் உயிர் சக்தி வளமாக இருக்க முடியும். அதே மாதிரி உயிர் சக்தி வளமாக இருந்தால்தான் மனம் வளமாக இருக்க முடியும். மனம் திண்மை பெறும். மனம் திண்மையுடன் இருந்தால்தான் நமது நோக்கமான மனம் உயர் மனம் அடையும், அறநெறியுடன் இருக்க விடும். சோ அந்த விதத்திலே மகரிஷி அவர்கள் நமக்கு உடல் நல பயிற்சிகள் 9 வகையான எளிய முறை உடற்பயிற்சிகளை கொடுத்திருக்காங்க. கைப்பயிற்சி, கால் பயிற்சி, தசைநார் சுவாச பயிற்சி, கண் பயிற்சி, கபாலபதி, மகராசனம், உடலை தேய்த்து விடுதல், அக்கு பிரஷர், உடல் தளர்த்துதல், இந்த மாதிரி பயிற்சிகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது நமது உடல் நலமாக இருக்கும். முக்கியமாக இப்ப இருக்கக்கூடிய இந்த பேண்டமிக் பீரியட்ல நமது உடல் நலமுடன் இருக்க வேண்டும் என்றால் இந்த பயிற்சிகள் அனைத்தையும் நாம் அன்றாடம் மிக சரியாக செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நமது உடல் நலமாக இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கையில மனம்தான் முக்கியமான பொருள். அதற்கு மேலாக உள்ளது உயிர். உயிருக்கு மூலமாக உள்ள அந்த மெய்ப்பொருளை நம்ம இறைநிலை, தெய்வம், கடவுள், எல்லாம் வல்ல முழுமுதற் பொருள் அப்படிலாம் நம்ம சொல்றோம். இந்த மனம், உயிர், இறைநிலை, இந்த முப்பொருளை உண்மையை உணர்ந்து தான் நம்ம இந்த இயற்கையை உணர்ந்தவோம். இந்த மூன்று பொருட்களையும் உணர்ந்தால்தான் நாம் இந்த இயற்கையை உணர்ந்தவர்களாவோம். இல்லாட்டி நமக்கு அந்த இயற்கையை பற்றிய அறிவு இருக்காது. சோ அந்த உயிருக்கும் மனதுக்கும் உள்ள இயக்கம் சீராக இருந்தால்தான் உடல் இயக்கம் நன்றாக இருக்கும். அதே மாதிரி இந்த இறையுணர்வு பெறுவதற்கு பேருதவியாகவும் இருக்கும். அந்த உயிரை வளம் பெற செய்வது காயகல்ப பயிற்சியாகும். அந்த காயகல்ப பயிற்சி எல்லாருமே நம்ம மன்றத்துல கத்துக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி மனமது செமையானால் மந்திரம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. சோ அந்த மனத்தை எவ்வாறு நாம் செம்மைப்படுத்துவது அப்படின்னா, தத்துவ விசாரணையில் ஈடுபடுகிறவர் யாராக இருந்தாலும் முதலில் மனதை பற்றி தான் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் அதே மனதை வைத்து அதனுடைய பிறப்பிடமான உயிர்நிலையை விளக்கி காட்டும். பின்னர் அந்த உயிர்நிலையிலிருந்து தெய்வ நிலையை விளங்கிக் கொள்வது எளிதாக இருக்கும் அப்படின்னு நம்ம சாம்ஜி சொல்லியிருக்காங்க. இவ்வாறு அந்த உயிரின் நிலையை உணர்த்துவதற்காகவும் புறத்தே அலையக்கூடிய மனதை உள்நோக்கி திருப்பி விரைவாக இயங்கக்கூடிய மன அலைச்சூழலை குறைப்பதற்காக உருவாக்கப்பட்ட பயிற்சி தான் இந்த அகத்தவ முறையாகும். தவ முறைகளை பார்த்தோம்னா ஆகினை, சாந்தி, துரியம், துரியாதீதம், பஞ்சேந்திரியம், பஞ்சபூத நவகிரக தவம், நித்தியானந்தம், 9 மைய தவம், இறைநிலை தவம் மற்றும் பிற சிறப்பு தவங்கள், இது போன்ற தவங்களை சாமிஜி அவங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. இதை நாம் தினமும் செய்யும் பொழுது நமது மனமானது உயிர்நிலையில் ஒடுங்கும். சோ நம்ம மனமானது உயிர்நிலையில் ஒடுங்கும் பொழுது அந்த உயிரின் பிறப்பை அறியும் பொழுது இறைநிலை பற்றிய உணர்வு வந்துவிடும். இறைநிலை பற்றிய உணர்வு வரும் பொழுது நாம் அன்பும் கருணையோடு இருக்கலாம். அடுத்து அகத்தாய்வுன்னு பார்த்தோம், நாள்தோறும் பார்த்தோம்னா உங்கள் வாழ்வில் எவர் மீது நம்ம வாழ்வில் எவர் மீதும் எந்த நிகழ்ச்சியின் மீதும் நம்ம வெறுப்புணர்ச்சி கொள்ளக்கூடாது. அப்படி வெறுப்புணர்ச்சி கொள்ளும் பொழுது நமது மன அலைச்சூழல் அதிகமாகும், ரத்த அழுத்தம் அதிகமாகும், அப்புறம் ஒவ்வொரு நோயா ரத்த அழுத்தம், சுகர் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது மூளை செல்கள், உடல் செல்கள் அனைத்தையும் பாதிக்கும். ஸோ இதற்கு இடையே இருக்கக்கூடிய இந்த மூளை செல்களுக்கும் உடல் செல்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய காந்த துருவங்களை சீர்குலைக்கும். இதனால் மின் குறுக்கு ஏற்பட்டு உடலில் நோய் உண்டாகும். ஸோ இதன் விளைவாக நமக்கு மன அமைதி குறையும். இன்னைக்கு நிறைய பேர் மன அமைதி இல்லாம இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் நோய் தான் அதற்கு காரணமாக இருக்கும். சார் இன்னைக்கு எனக்கு தூக்கமே வரல, எனக்கு சுகர் இருக்கு தூக்கமே வரல, எனக்கு பிரஷர் இருக்கு தூக்கமே வரல. பெரும்பாலும் தூக்கம் வரலன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கு. ஸோ அதை நினைச்சா அவங்கனால தூங்க முடியறது இல்லை. ஸோ இது மாதிரி நோய்கள் வந்தாச்சுனாலே மனம் அமைதி கெட ஆரம்பிச்சிடும். சாமிஜி மனதை தெளிவாக அதனுடைய செயல்பாடுகளை தெளிவாக நமக்கு விளக்கியிருக்காங்க. உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு அப்படிங்கிற 10 விதங்களில் மனமானது செயல்படுகிறது. இந்த 10 விதங்களில் செயல்படக்கூடிய உயிரின் படர்க்க நிலையான மனதை நாம் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி ஒழுங்குபடுத்தினால்தான் இந்த மனம் இயற்கை அமைப்புக்கு ஒத்து செயல்படும். அவ்வாறு செய்தால்தான் இயற்கை மனமானது உயர் மனமாக இருக்கும். இயற்கைக்கு முரண்பட்டு செயல்படும் பொழுது அது நமக்கு தீங்கைத்தான் தரும்.
நம்ம செய்யக்கூடிய செயலின் விளைவை நன்றாக கணித்து கொண்ட பிறகுதான் செயல்பட துவங்க வேண்டும். இந்த துன்பங்களிலிருந்து மீள வேண்டும் அப்படின்னா மனவிரிவு வேண்டும். மனமானது பொருள் வயப்படாமலும் புலன் வயப்படாமலும் செயல்பட வேண்டும். அவ்வாறு செயல்படும் பொழுதுதான் 6 குணங்களை சீரமைக்க முடியும். ஏற்கனவே சொன்ன 6 குணங்களை நாம் சீரமைப்பதற்கு மனம் விரிவு இருக்க வேண்டும். இதற்காக உருவாக்கப்பட்ட இந்த பயிற்சி தான் அகத்தாய்வு பயிற்சி அப்படிங்கிறது. இது தற்சோதனை. இதற்கு இன்னொரு பெயர் தற்சோதனை அப்படின்னு சொல்லலாம். இந்த அகத்தாய்வு பயிற்சியிலே எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார், இது போன்ற பயிற்சிகள் உள்ள பயிற்சிகளும், அதே மாதிரி வாழ்வின் நோக்கம், வாழ்க்கை தத்துவம், பெண்ணின் பெருமை, இது போன்ற நமக்கு சிந்தனைகளையும் சாமிஜி அவங்க கொடுத்திருக்காங்க. இதை நம்ம கற்று தினமும் நமது மனதை, நமது அகத்தை நாமே ஆய்வு செய்யும் பொழுது, தன்னை தானே சோதனை செய்யும் பொழுது நம் மனத்தின் குறைகளை அகற்றி நம் மனம் உயர்வடைவதற்கு வழிவகுக்கும். இந்த மாதிரி நம்ம பயிற்சிகளை எல்லாம் நாம் செய்யும் பொழுது நமக்கு ஒரு சிறந்த நிலையானது நமக்கு கிட்டும். இந்த பயிற்சியை நாம் நாள்தோறும் கடைபிடித்தால் நம் மனமானது உயர்நிலையை அடையும். அப்போதுதான் அந்த உயர் மனம் அப்படிங்கிற நிலையை நாம் அடைய முடியும். இப்ப இதுல உயர்மனம் அப்படிங்கிறது என்னன்னா, நான் இன்னைக்கு மட்டும் உயர்ந்த நிலையில் இருந்தா பத்தாது. நாளைக்கு நான் உயர்ந்த நிலையில் இருக்கணும். நேத்து நான் உயர்ந்த நிலையில் இருந்திருக்கணும். அப்ப இதுக்கு முன்னாடி இல்லைனாலும் இனிமேல் வரக்கூடிய காலங்களில், ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மாயை உலகத்தில் பல விதங்களில் நாம் மாயையில் சிக்குண்டு நாம் நமது மனமானது அலைபாய்வதற்கான சூழ்நிலைகள் நிறைய நம்ம நோக்கி இருக்கு. அதையெல்லாம் நாம் தடுத்து எந்த ஒரு இயற்கைக்கு ஒவ்வாத செயலிலும் ஈடுபடாமல் இருக்கணும் அப்படின்னா நம் மனமானது எப்போதுமே அயரா விழிப்பு நிலையில் உயர் மனமாகவே இருந்துகிட்டே இருக்கணும். இந்த உயர் மனம்ங்கிறது முக்காலத்திலையும் உயர் மனமாகவே இருக்க வேண்டும். அப்பத்தான் நாம் சிறந்த நிலையை அடைய முடியும். நமது மனமானது இறைநிலையோடு ஒன்றி இருக்க முடியும், இறை உணர்வு பெற முடியும், அறநெறியுடன் வாழ முடியும். அதற்கு பார்த்தோம்னா இந்த ரெண்டுமே இறைநிலை உணர்வும் அறநெறியும் அதுக்கு இந்த உயர் மனத்தோட பண்புகள் அங்கங்களாக இருக்கு. இந்த அறநெறினா சாமிஜி நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஒழுக்கம், கடமை, ஈகை அப்படின்ட்டு சாமிஜி நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஒழுக்கம்னா தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ எண்ணம், சொல், செயல் இவற்றால் துன்பம் தராது ஒழுக்கம். அதே மாதிரி கடன்மை அப்படின்னா கடன் பிளஸ் மை, நாம் பட்ட கடன், இந்த சமுதாயத்திற்கு பட்ட கடனை திருப்பி செலுத்துகிறோம். ஈகைங்கிறது துன்பப்படுபவர்களுக்கு நாம் உதவுகிறோம். அதாவது நம்ம 2 ஒழுக்க பண்பாடு, அதுக்கு தான் சாமிஜி அவங்க வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இதெல்லாம் நம்ம மனதை உயர்வடைய செய்வதற்கான வழிகள். அதை சாமிஜி அவங்க நம்ம தினமும் தவ முடிவுல ஓனா சொல்லி நமது மனதை செம்மைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட பயிற்சிகளாகத்தான் நான் கருதுகிறேன். அதே மாதிரி சாமிஜி அவங்க அந்த வாழ்த்துக்கள் சொல்லும்பொழுது கடைசியா ஒரு வாழ்த்து சொல்லுவாங்க. தனக்கு இன்னல் புரிந்தோர் எதிரிகளாக இருப்போர் யாரேனும் இருந்தாலும் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி. இப்ப பொதுவா நம்ம மனசு நம்மளுடைய எதிரியவோ நமக்கு இன்னல் புரிந்தவர்களே நம்ம நினைக்கும் பொழுதே நம்ம மனசு அப்படியே ஒரு ஜம்ப் ஆயிரும், நமது மன அலைச்சூழல் அதிகரிச்சிரும். அப்ப நம்ம அவங்க மேல ஒரு வெறுப்பு உணர்ச்சி தான் வரும். அப்படி வரும்போது அது நமக்கு துன்பத்தை தான் தரும். இப்ப நம்ம அவங்களையும் நம்ம நினைச்சு வாழ்த்தும் பொழுது நமது மனமானது அந்த அலைச்சூழல் குறைந்து மன அமைதி நிலைக்கு வந்துவிட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே சாமிஜி அந்த வாழ்த்துக்களை எல்லாம் வச்சிருக்காங்க. இதை வள்ளுவர் என்ன சொல்றாங்க, இதற்கு இன்னொரு காரணம் இது போன்ற சத் சங்கங்கள். நம்ம சாதாரணமா இப்ப பார்த்தோம்னா வீட்டிலேயே இருந்துகிட்டு நான் 6 நேரம் குளிக்கிறேன், 10 தடவை தவம் பண்றேன், இருந்தாலும் மனம் செம்மையாகல அப்படின்னா அதற்கு காரணம் நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய கூட்டமும் இருக்கு. அதாவது இது போன்ற சத் சங்கங்கள் நமது மனதை செம்மைப்படுத்துவதற்காக பயன்படும். எப்படின்னு பார்த்தோம்னா இப்ப சில நம்ம தனியா இருக்கிறப்ப அல்லது ஒரு நம்ம சார்ந்து இருக்கிறவர்கள் எந்த செயலை செய்கிறார்களோ, எந்த விதத்தில் செயல்படுகிறார்களோ அதே அளவுதான் நமது மனமும் செயல்பட ஆரம்பிக்கும். இப்ப பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே மனவளக்கலை குடும்ப அன்பர்கள் எல்லாருமே அந்த மனவளக்கலை குடும்பம் அப்படின்னு பாக்குறப்ப எல்லாருமே அந்த ஒன்றாக செயல்பட ஆரம்பிப்போம். அப்படிங்கிறப்ப நமது எண்ணங்கள் எல்லாமே ஒன்றாக இருக்கும். அப்ப மனம் விரிவுங்கிறது ஒரே மாதிரியாக இருக்கும். அதைத்தான் வள்ளுவரும் மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி, இனத்தானாம்
இன்னான் எனப்படும் சொல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மக்களுக்கு இயற்கை அறிவுங்கிறது மனத்தால் எப்பயுமே ஏற்பட்டுரும். இப்படிப்பட்ட இவன் இப்படிப்பட்டவன் என்று உலகத்தாரால் மதிக்கப்படக்கூடிய சொல் அவன் சேர்ந்த இனத்தால் தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ, நம்மை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் எந்த இடத்துல இருக்காங்களோ அவங்களை வைத்துதான் நமக்கும் பெயர் வரும். அதாவது உன் நண்பனை பற்றி கூறு, உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்லியிருக்காரு. சோ அது மாதிரி நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு, நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய நட்பு வட்டங்களும் நமது மனதை உயர்வடைய செய்வதற்கான நட்பு வட்டங்களாக இருந்தால் நாம் உயர் மனதை ஈஸியாக பெறலாம். அதே மாதிரி மனம் தூய்மை, செய்வினை தூய்மை இரண்டும் இனந்தூய்மை தூவா வரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. மனத்தின் தூய்மையும் செய்யும் செயலின் தூய்மை, இது ரெண்டுமே பார்த்தோம்னா தன் சார்ந்த இனத்தோட தூய்மையை பொறுத்துதான் அமையும். நம்மை சுத்தி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்களோ அது மாதிரிதான் நம்மளும் இருக்க முடியும். நம்ம கொஞ்சம் மாறுபட்டு இருந்தாலும் இப்ப நமது கல்லூரிகள் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஒரு டிஃபரெண்டா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிட்றோம், அல்லது ஒரு தவம் பண்றோம் அப்படின்னா நம்ம சுத்தி இருக்கிறவங்க சினிமாவுக்கு போறாங்க, ஒரு கேளிக்கைகளில் ஈடுபடுறாங்க அப்படின்னு இருக்கிறப்ப நம்மளை அவங்க டீஸ் பண்ணி நம்மளே அவங்க லெவலுக்கு மாத்தி விட்டுருவாங்க. இதே இது நம்ம லெவல், நம்ம ஒத்து இருக்கக்கூடிய கூட்டத்தில் இருந்தோம்னா அவங்க நம்மளுடைய வளர்ச்சிக்கு தான் பாடுபடுவாங்களே ஒழிய நம்மளுடைய வீழ்ச்சிக்கு பாடுபட மாட்டாங்க. இதை நம்ம அனுபவபூர்வமாவே நிறைய பேர் பார்த்திருப்போம். சோ அந்த விதத்தில் நாம் சார்ந்து இருக்கக்கூடிய, நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய கூட்டம், நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய நட்பு வட்டம், இது எல்லாமே நமது மனதை தூய்மைப்படுத்துவதற்கு, நம் மனதை உயர்வுபடுத்துவதற்கு பயன்படக்கூடிய வழிகள். சோ இந்த விதத்திலே நம்ம மனதை நாம் உயர்வாக வைத்திருப்பதற்கு இந்த சத் சங்கங்கள், நமது நட்பு வட்டங்கள், இது எல்லாமே மிகவும் பயன்படுகிறது. அந்த மனம் அப்படிங்கிற தோட்டத்தை அழகுபடுத்தி அங்கு மண்டி கிடக்கக்கூடிய அந்த தேவையில்லாத புதர் செடிகளையும் முட்செடிகளையும் அகற்றி அங்கு மனமுள்ள வண்ண மலர்களை நடுவதற்கு, அதை பராமரிப்பதற்கு நமது ஆசான் வழங்கிய இந்த மனவளக்கலை பயிற்சியை நம் முறையாக செய்தால் நம் சாதாரண மனமானது உயர் மனமாக மாறும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அதுபோல் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நட்பு வட்டங்கள், நம் சார்ந்த சத் சங்கங்கள், இது எல்லாமே நமக்கு உயர் மனதை அடைவதற்கு நம்மை தூண்டும். இப்ப பார்த்தோம்னா இந்த COVID-19 இந்த விடுமுறையானது யாருக்கு பயன்படுத்தோ இல்லையோ, உண்மையிலேயே நம்ம மனவளக்கலைஞர்களுக்கு மிக மிக நன்றாக பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம பயிற்சி எடுப்பதற்கு ஆலியாருக்கு போகணும், அல்லது நமது அறிவித்திருக்கோயில் போகணும் அப்படின்னாலும் கூட நம்ம ஒரு சில நேரம் சோம்பேறித்தனத்தினாலேயோ அல்லது போவதற்கு இயலாத சூழ்நிலையினாலேயோ நம்மளால போக முடியும். ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த ஆன்லைன் கிளாஸ் பாருங்க எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய கருத்துக்கள் ஒவ்வொரு சிறு சிறு தெருக்களில் கூட ஒளிபரப்பப்படுகிறது. இங்க ஆண்டிவிட்டியிலிருந்து அமெரிக்கா வரைக்கும் கருத்துக்கள் பரப்பப்படுகிறது. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த COVID-19 விடுமுறைய நமக்கு நமது பயிற்சிகளை தீவிரமாக செய்வதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பாகத்தான் இப்ப பயன்படுத்திட்டு இருந்தோம். சோ அந்த விதத்துல நம்ம இந்த COVID-19க்கு உண்மையிலே நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன்னா இது இல்லைன்னா நம்ம அடுத்த கட்ட, அதாவது ஒரு மன்றத்துல உட்காந்து நம்ம பேசுறதுக்கும் ஆன்லைன்ல பேசுறதுக்கும் எவ்வளவோ வித்தியாசங்கள் இருக்கு. எல்லாருமே கேட்கக்கூடிய அளவுல நம்ம வளர்ந்துருக்கோம். ஸோ இது மாதிரியான விஷயங்கள், இது மாதிரியான சத் சங்கங்கள், இது மாதிரியான பயிற்சிகள், இதுதான் நம்மை நமது மனதை உயர்நிலைக்கு கொண்டு செல்லும். நம் மனதை இறைநிலை உணர்வோடும் அறநெறியோடும் வாழ்வதற்கு வைக்கும் அப்படிங்கிறத இந்த தருணத்துல கேட்டுக்கிட்டு, அதே மாதிரி இந்த உயர் மனம் அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் பெற்று இறையுணர்வோடும் அறநெறியுடைய இந்த உயர் மனதை பெற்று அயரா விழிப்பு நிலையில் அன்பும் கருணையோடும் வாழ வேண்டும் என வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும் அருளாசி புரிய வேண்டும் என நமது ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களையும் இறையாற்றலையும் வேண்டிக் கொண்டு இந்த வாய்ப்பு வழங்கிய நமது இறைநிலைக்கும் குருபுரான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்திற்கும் திண்டுக்கல் மண்டலத்திற்கும் சிங்கப்பூர் ஸ்கை அம்மா மெடிடேஷன் சென்டருக்கும் அதை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.